ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் vlog பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் சென்னையிலேருந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்க போடி நாயக்கனூர் போகிறோம். போடி தாங்க எங்கள் சொந்த ஊர். நைட்டு 8 மணிக்கு கிளம்புனோம். மார்னிங் ஒரு 5 o'clock ரீச் ஆனோங்க. இதுதான் போடியில் இருக்க எங்கள் வீடு. இந்த வீட்டில் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. போடியில் எந்த வீட்டு மொட்டை மாடியில் நின்று பார்த்தாலும் ஃபுல்லாக சுற்றி மலை தெரியுங்க. வாங்க உங்களுக்கும் நான் காமிக்கிறேன். பாருங்க, எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து சுற்றி பார்த்தா சுற்றிலும் மலை தெரியுங்க. இந்த மலை கொடைக்கானல் மலைங்க. நாங்கள் சுள்ளி கிளம்பிட்டோம். சுள்ளிக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் சுள்ளி போகிற கம்பம் போகிற ரூட்டு. போடியிலேருந்து கம்பம் போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக இந்த சைடு ரெண்டுமே வயல்வெளிங்க. வானம் எவ்வளோ அழகா மேகமூட்டமாக செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. சென்னையில் இருக்கவங்களுக்கு இங்கே இருக்கிறது ரொம்ப சொர்க்கமாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான காற்று, நல்ல இயற்கையான சூழல் செம்மையாக இருக்குங்க. இது ஃபுல்லாக நாங்கள் போகிற வழி தாங்க சும்மா ஷூட் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஒரு மார்னிங் எங்களுக்கு அங்கே போடியிலேருந்து கிட்ட தான். ஸோ நாங்கள் மார்னிங் ஒரு 7 o'clock கிளம்புனோம். நடுவில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சு 9 o'clockலாம் நாங்கள் கம்பம் சூர்லிக்கெலாம் போயிட்டோங்க. இது தாங்க மார்னிங் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஹோட்டல் ஆரியாஸ். அந்த வேலை ஹைவேல தாங்க இந்த ஹோட்டல் இருக்கு. சாப்பாடு ஓகேவா இருந்துச்சுங்க, நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்ற அளவுக்கு. எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே சைடில் ஒரு சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல் இதெல்லாம் இருந்துச்சு. இந்த 2 கார்லேயும் எங்கள் கார்லேயும் ஒரு வேன்லேயும் வந்திருந்தாங்க சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து. சின்ன பசங்களுக்கு விளையாடுற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இப்போ பக்கத்துலேயே இருந்துச்சுங்க. அந்த சுருளி ரீச் ஆக போகிறோங்க. இது அந்த சுருளிலேருந்து வர தண்ணி தாங்க, ஆற்று தண்ணி. ரீச் ஆகிட்டோம். சொல்லியில் இங்கே இதுதான் பார்க்கிங்கு. இந்த இடத்துலேயே வண்டி நிப்பாட்டிட்டு இங்கே கம்பம் போட்டிருக்காங்களா, அங்கேருந்து நடந்து போகணுங்க. இங்கே பாருங்கள், இந்த குரங்கு என்ன சேட்டை பண்ணுதுன்னு. வண்டியில் அந்த சீட்டில் இருக்க கவருக்குள்ளே இருந்த துணியெல்லாம் எடுத்து விளையாடிக்கிட்டு இருந்துச்சுங்க. இங்கே முன்னாடி போகிறதுல பாதி பேர் எங்கள் ரிலேஷனுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எத்தனை பேர் இருக்காங்கன்னு. அங்கே பார்த்தீங்களா செம்மையாக மழை தெரியுது. நல்லா கிளைமேட்டே சூப்பராக இருந்துச்சுங்க. வெயில் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோவில் தெரியுது, ஆனால் அவ்வளோ கூலிங்காக செம்மையாக இருந்துச்சுங்க. அங்கேருந்து இவ்வளோ தூரம் உள்ளே நடந்து போனால் நம்ம அதுவும் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் தெரியுதா, அதுதான் மேலே ஃபால்ஸுக்கு போகிற என்ட்ரன்ஸ். ஆனால் இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால உள்ள ஃபால்ஸில் அனுப்பலை. வெளியில் இந்த மாதிரி சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கும். பொரி விற்பாங்க, கொய்யாப்பழம் விற்பாங்க, அப்புறம் சொப்பு சாமா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் விற்பாங்க. பூஜை சாமான்லாம் இருக்குது. இங்கே இறந்தவங்களுக்கு சாங்கியம் பண்ண வருவாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ஆறு மாதிரி இருக்குது, அங்கே போய் பண்ணுவாங்க. இதுதான் அந்த சுருளியோடைய என்ட்ரன்ஸ். இங்கேருந்து ஒரு 1 hour 1 to 2 kilometers நடந்தோம்னா நம்ம சுருளி ஃபால்ஸ்க்கு போயிடலாம். கோவிட் சுச்சுவேஷன்னால